ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருந்த நம்ம ட்ரேடிங் செட்டப் வீடியோ பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி என்னடா வீடியோ போடுறது, இதெல்லாம் என்னத்தை போய் காமிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன மாதிரி ஸ்பெக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ சொன்னால் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் அந்த 4 மானிட்டர் செட்டப் வந்து எப்படி பண்ணீங்க, மேலே 2 கீழே 2ங்கிற மாதிரி எப்படி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஏன்னா எனக்கும் ஃபஸ்ட்டு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, இது எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமலே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக தாங்க கண்டுபிடிச்சேன் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணனா 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினச்சி தாங்க இந்த வீடியோ பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணேன். சொல்கிறேன், மக்களுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியாக புரியும். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியாமல் போகலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னே நிறைய கடைக்கெலாம் போய் செக் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே அசம்பிள் பண்ணித்தர ரெடியாக இருந்தாங்க. ஆனால் யாருக்குமே அந்த மானிட்டர்ஸை மேலே 2 கீழே 2ன்னு எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டோம், நாங்கள் அந்த பிசி மட்டும் அசம்பிள் பண்ணி கொடுப்போம், அந்த மாதிரி மானிட்டர் வைக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 7-8 கடைகளுக்கு மேலே போய் நான் செக் பண்ணிட்டேங்க. ஸோ மெயின் ஏரியா கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் தான் போய் செக் பண்ணேன். ஸோ யாருக்குமே எந்த ஐடியாவும் இல்லைங்க எப்படி மானிட்டரை இந்த மாதிரி வைக்கிறது அப்படின்னு. சாரி, எனக்கு தெரியாது. ஸோ இன்னும் சில பேர்லாம் இந்த மாதிரிலாம் வைப்பாங்களா மானிட்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க புரிஞ்சுது இந்த மாதிரிலாம் நம்ம சைட்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளோட அவங்களாம் ட்ரேடிங்கில் ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ அவங்களாம் 30-40 வருஷமாக இந்த ட்ரேடிங்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஆளுங்க தான் இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்திருப்போம் நிறைய பேர். ஸோ இங்கே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க. ஸோ மேபி சென்னையில் உள்ள நிறைய கடைகளில் நிறைய பேர்த்துக்கு வந்து ஐடியா இருந்திருக்கும். ஸோ ஆனால் இன்னும் கோயம்புத்தூரில் கூட நிறைய பேர்த்துக்கு தெரியலங்க இதை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு. 4 மானிட்டரை கீழே வரிசையாக தரையில் வைக்கிற மாதிரி வேணால் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, மேலே 2 கீழே 2 மாதிரி தான் வரணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிருந்தேன். அதானே உலக வழக்கம். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல பிசி எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியாவது ஒரு கடையில் வந்து போய் விசாரிக்கலாம் அப்படின்னு நினச்சி கடைசி பிசிக்காண்டி போய் கேட்டேங்க. ஸோ நான் வந்து அவன்கிட்ட ஹானஸ்ட்டாக சொல்லிட்டேன், எனக்கு இதை பற்றி பெருசாலாம் எந்த ஐடியாவும் கிடையாது, ஸோ நீங்களே ஏதாவது ஒரு நல்ல பில்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுன்னொன்னே அவனா இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப லோ எண்டும் வேண்டாம், எக்ஸ்ட்ரீம்லி ஹை எண்டும் வேணாம், கொஞ்சம் மிடில் எண்ட் கொஞ்சம் அதுக்கு மேலே இருந்தால் ஓகே. நான் கேமிங்லாம் விளாட மாட்டேன், வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணுவேன், மற்றது எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கடைக்காரனா இஷ்டத்துக்கு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக சொல்லி ஒரு 1,45,000 பக்கத்தில் ஒரு கோட் வந்து கொடுத்தான். ஸோ அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகிட்டேங்க, நம்ம வந்து இவங்கக்கிட்டேயே பை பண்ணிக்கலாம், அந்த மானிட்டருக்கு மட்டும் நம்ம ஏதாவது தனியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து தாங்க சொன்னேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த மாதிரி பிசி பில்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணுவான். ஸோ பிஸ்னஸெல்லாம் பண்ணுறதில்ல, சும்மா அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவனே நிறைய பண்ணியிருக்கான். சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அவனுக்கே நிறைய பிசிலாம் பில்ட் பண்ணியிருக்கான். ஸோ நல்ல நாலேஜ் இருக்குது. அவன்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கோட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து காரி துப்பிட்டான். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்பெக்குன்னு சொல்லி 1,50,000 ரூபா எதுக்கு கோட் கொடுத்துருக்கான்னு தெரியல, ஸோ நல்லா ஏமாற்றிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதுக்கெலாம் தனியாக போய் ரேட் செக் பண்ணி பார்த்தேங்க. ஸோ கடைக்காரன் வந்து ஒரு பில் கொடுத்துருந்தாங்க, அதாவது நம்ம வாங்கினா எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் வந்து கொடுத்துருந்தான், ஒவ்வொரு இதுக்கும் லிஸ்ட் வந்து போட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ செக் பண்ணி பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 3,000 ரூபா, 4,000 ரூபா, 2,500 ரூபா, 5,000 ரூபா அந்த மாதிரி கம்மியாக வருது எல்லாத்துக்குமே ரேட்டு. அதுக்கப்புறம் தாங்க என் ஃப்ரெண்டு வந்து சொன்னால், இதை விட இன்னும் பெட்டரான மாடல் வந்து நம்ம இதே ரேட்டுக்கு ரெடி பண்ணலாம், இல்லை மேக்ஸிமம் ஒரு 10-20K வந்து எக்ஸ்ட்ரா வரும், ஆனால் இதை விட ஒரு 4-5 மடங்கு ரொம்ப பெட்டரான ஒரு பிசியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணியிருந்தேங்க. ஸோ 4 மானிட்டர் மட்டும் நான் என்னோடய வீட்டுக்கு நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ மற்ற எல்லா ஐட்டமும் ஃப்ரெண்டு வந்து அவனோட வீட்டுக்கு சென்னையில் ஆர்டர் போட்டான். அவன் வந்து அந்த பிசி மட்டும் அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சென்னை வர போய் அந்த பிசியை மட்டும் நான் பஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பிசினா என்ன, அந்த சிபியூ மட்டுங்க.
ஸோ மற்றதெல்லாம் என்னோடய வீட்டுக்கு வந்து நான் ஆர்டர் போட்டேன். ஸோ அந்த மாதிரி மல்டி மானிட்டர் செட்டப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சிடும். இதுதாங்க நம்ம வாங்கின மானிட்டர் ஏசர் நைட்ரோ அப்படின்னு ஒரு பிராண்டு. ஸோ அதில் 27 இன்ச் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ 4 மானிட்டருங்க. ஸோ இதில் 32 வரை மேக்ஸிமம் இருக்குது. முதல்ல 32 போடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 32லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ 27 நான் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது 27 பயங்கர பெருசாக இருக்குது. ஸோ 27ல் 4னா இன்னும் ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. ஸோ 27 ட்ரேடிங்க்கு ரொம்ப மோர் தென் எனஃப் தான். ஸோ நீங்கள் 32லாம் போகணுன்னு அவசியமே இல்லை. ஒரு மானிட்டரோ இல்லை 2 மானிட்டரோ வச்சுருக்கீங்கன்னா வேணால் 32 வந்து மேக்ஸிமம் போகலாம். ஸோ ஆனால் 4 மானிட்டர்லாம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா 27 தாங்க நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ 11,400 பக்கம் இருக்குங்க. ஆனால் பிக் பில்லியன் டேஸ்லாம் பயங்கரமாக ஏதோ ஆஃபர் இருக்கும் அப்படின்லாம் நினச்சிருந்தேன். ஸோ ஆனால் பெரிய லெவல்லலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. ஒரு 300-400 ரூபா கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸருங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன்டெல் AMD அப்படின்னு 2 கம்பெனி இருக்குங்க, மேஜரான கம்பெனிஸ். ஒரு காலத்தில் இன்டெல் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவன் மட்டும்தான் வேர்ல்டு ஃபுல்லாக பட்டையை கிளப்பிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் AMDங்கிற ஒரு கம்பெனி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான் இன்டெல்க்கு ஈக்குவலாக. இப்போ நிறைய பேர் இன்டெலை விட AMD தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ எனிவேஸ் அது உங்களோட சாய்ஸ் தாங்க. இன்டெல் மொக்கன்லாம் இல்லை, ரெண்டுமே ஈக்குவலி நல்ல பிராண்ட் தான். ஸோ அதில் நம்ம AMD Ryzen 7 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து வாங்கியிருக்கோம். 5700 X3Dன்னு போட்டிருக்கு. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக் கார்டுங்க. நான் காட்ட போகிற அத்தனை விஷயத்துலையும் இது தாங்க பயங்கர இம்பார்ட்டண்ட்டான மேட்டர். ஸோ நான் வந்து கேமிங்கும் பண்ண மாட்டேன், நான் வீடியோ எடிட்டிங்கும் பண்ண மாட்டேன். எனக்கு எதுக்கிட்டா கிராஃபிக் கார்டு தேவை அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க முடியாது. கிராஃபிக் கார்டு வந்து வீடியோ எடிட்டிங் அண்ட் கேமிங்க்கு மட்டும்தான் மேஜராக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் 4 மானிட்டர் செட்டப் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த கிராஃபிக் கார்டு வந்து கண்டிப்பாக தேவைங்க. என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபிக் கார்டு வழியாக தாங்க நீங்கள் வந்து அந்த 4 மானிட்டருக்கும் கனெக்ஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ கிராஃபிக் கார்டு இல்லைனா நீங்கள் ஒரு மானிட்டர் மட்டும்தாங்க வச்சுக்க முடியும். ஸோ இங்கே தெரியுதுங்களா, கீழே 4 ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ இது வழியாக தாங்க நீங்கள் 4 மானிட்டர்ஸையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து கேமிங்கோ இல்லை வீடியோ எடிட்டிங்கோ பண்ண மாட்டேன், அதனால் கிராஃபிக்ஸ் கார்டு தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. 4 மானிட்டர் செட்டப்புக்கு கண்டிப்பாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து தேவை. ஸோ ஆனால் அதுலேயும் கொஞ்சம் சீப்பரான இதெல்லாம் இருக்குங்க. நீங்கள் 12 ஜிபிக்கு வாங்க தேவையில்லை. ஸோ இன்னும் கம்மியாக இருக்கிற ஜிபிக்கு ஏதாவது ஒன்று வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வீடியோ எடிட்டிங்கும் பண்ணுறதுனால சரி இன்னும் ஒரு 10-15 வருஷம் இதை வச்சு தான் ஓட்டணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எதுக்கும் 12 GB வந்து வாங்கியிருந்தேன். இதை விட இன்னும் பயங்கர ஹை எண்டுக்குலாம் இருக்குங்க, 1 லட்சம் 1.5 லட்சத்துக்குலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சினிமா எடுக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க போல். ஸோ அந்த ரேஞ்சுக்கு ஹை எண்ட் எடிட்டிங்லாம் பண்ணுறதுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் என்னோட யூசேஜுக்கு இந்த 12 GB ரொம்ப மோர் தென் எனஃப் தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மதர் போர்டுங்க. இது வந்து ASRock B550M Steel Legend ATX அப்படின்னு ஒரு மாடலுங்க. ஸோ இது வந்து கரண்ட்லி அன்அவைலபிள்னு காட்டுது. ஸோ இங்கே ரேட் வந்து காட்டலை. ஸோ இதோட ரேட் வந்து 11,300 பக்கம் இருக்கும். நெக்ஸ்ட் மேஜரான ஐட்டம் இது ஏதோ SMPS அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாதுங்க. ஸோ அதில் கோர்சாயர் அப்படின்னு ஏதோ ஒரு பிராண்ட்லேருந்து போட்டிருக்காங்க SMPS-ஐ. ஸோ இந்த வாட்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குவாங்க. என்னோட யூசேஜுக்கு 750 வாட்ஸ் மோர் தென் எனஃப் அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தான். ஸோ அதனால் இந்த இது வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். 11,000 பக்கம் இருக்குது. இது தாங்க அந்த பிசியோட கேபினெட். ஸோ அதாவது மதர் போர்டு, ரேம், அப்புறம் ப்ராசஸர் எல்லாத்தையும் உள்ளே வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு வெளியில் ஒரு பாடி இருக்கும்ல, ஸோ அந்த பாடி தாங்க கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து MSI அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வெலோக்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு மாடல். ஸோ இது எல்லாமே பாருங்கள் கேமிங்காண்டி தான் இதெல்லாம் பண்ணுறது. ஸோ கேமிங் பிசிஸ் தாங்க மோஸ்ட்லி இப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பையன் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பயங்கரமான ஒரு கேம் பைத்தியம். ஸோ அவனுக்கு வந்து கேமிங் பிசிஸ்லாம் பில்ட் பண்ண பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த கேமிங்க்கு போடுற மாதிரியே தான் 95% எல்லாமே போட்டு கொடுத்தான். ஸோ அந்த மாதிரி இதில் தான் உங்களுக்குலாம் கலராக இப்படிலாம் ஃபேன்லாம் வரும். ஸோ லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு லைட்டிங் செட்டப்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு சும்மா நார்மலான ஒரு பிசி இருந்தால் போதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு எப்படியாவது காஸ்ட் கட்டிங் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணலாம். இது வந்து 10,000 ரூபாங்க. மற்றபடி அந்த நார்மல் கேபினெட்ஸ்லாம் 3 to 5K இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நான் செக் பண்ணதில்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லிக்விட் கூலருங்க. ஸோ இதிலலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஸோ இதுலேயும் அவன் வந்து அட்வான்ஸ்டாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஏன்னா வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறதுனால லிக்விட் கூலர் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும், கொஞ்சம் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும் நல்லாவே அப்படிங்கிற மாதிரி சொன்னால். அதனால் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7,700 ரூபா வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் அந்த கடைக்காரன் சொல்லவே இல்லை. ஸோ இது வந்து நாங்களே எக்ஸ்ட்ரா போட்டோம். ஹீட் கூலிங்லாம் தேவையில்லை, நார்மல் கூலிங் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் மெயின் திங் எல்லாரும் பார்க்குறது வந்து இந்த ரேம் தாங்க. ஸோ ரேம் வந்து 16 GB வந்து 2 வாங்கினோம். ஸோ 2 மாட்டினா அது 2 16 சேர்த்து 32 GB வரும். ஸோ 32 GB ரேம் தாங்க நம்மளோட பிசி.
ஸோ அதில் வந்து ஒன்று 5000 பக்கம் வருது இந்த ஏ டேட்டா அப்படிங்கிற ஒரு பிராண்டில். ஸோ நான் காமிச்ச எல்லாத்துலேயுமே ஆர்ஜிபின்னு வரும் பாருங்கள். நான் காமிச்ச அத்தனை இதுலேயும் ஆர்ஜிபி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ அந்த ஆர்ஜிபிங்கிறது தாங்க இந்த லைட்டு. ஸோ எல்லாமே இந்த ஆர்ஜிபியில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த லைட்டிங் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக சூப்பராக வரும். நம்ம ஒவ்வொரு காம்போனண்ட்டும் வேறு வேறு பிராண்டில் தாங்க வாங்கியிருக்கோம். ஸோ ஆனாலும் இந்த ஆர்ஜிபி அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லாமே ஒரே கலரில் வந்து சூப்பராக லைட் எரியும். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் டிரைவுங்க. இது வந்து 1 TB ஒரு ஹார்ட் டிரைவ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுவே நம்மளுக்கு மோர் தென் எனஃப் தான். ஸோ ஏன்னா நான் யூடியூப் வீடியோஸ்லாம் பேக்கப்லாம் எடுத்து வைக்கிறதுல பெருசாக. ஸோ அதனால் 1 TB எனக்கு ரொம்பவே போதும் தான். ஸோ இது வந்து ஒரு 5200 பக்கம் வருது. ஃபியூச்சரில் நம்மளுக்கு தேவைன்னா கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு வைஃபைங்க. வைஃபை 6 அப்படின்னு இருக்கு. ஸோ வைஃபை 7 வரை இப்போ வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 ஆண்டனா மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான இது. நல்லாவே சிக்னல் வந்து இழுக்கும் போல். அந்த சின்னதாக ஒரு அடாப்டர் மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல ஸோ வைஃபைக்கு. ஸோ அதை விட இது ரொம்ப பெட்டரான கவரேஜ் வந்து கிடைக்குங்க சிக்னல்ஸ்க்குலாம். இன்னும் ஒரு சில பார்ட்ஸ்லாம் இருந்துச்சு 500-1000 ரூபாய்க்குலாம். ஸோ அதெல்லாம் நான் வந்து போடலாங்க. ஏன்னா வீடியோ லென்த்தியாக போயிடும். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து போதுமான டீட்டெயில்ஸ்னு தான் நினைக்கிறேன். ஸோ கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிசிக்கு ஒரு யூபிஎஸ் வந்து வாங்கணும். இந்த மாதிரி ஹை அண்ட் சிஸ்டம்ஸ்க்குலாம் நம்ம இன்வெர்டர் வந்து சம்டைம்ஸ் ஒழுங்காக பவர் வந்து கொடுக்காது. ஸோ இந்த அயன் பாக்ஸ் இல்லை ஹேர் ட்ரையர்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும். கரண்ட் இல்லாதப்ப இன்வெர்டரில் அதை போட்டிங்கன்னா இன்வெர்டரே ட்ரிப் ஆயிருங்க. ஸோ அந்த மாதிரி சில டைம் வந்து ஆக சான்சஸ் இருக்குது ஹை அண்ட் சிஸ்டம்ஸ்க்கு. ஸோ அப்போ கரண்ட் வந்து எப்போது அடிக்கடி போச்சுன்னா நம்ம பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகும். யூபிஎஸ் இல்லாமல் செக் பண்ணி பார்த்தேன். இன்வெர்டரில் கொஞ்சம் நேரம் ஓடிச்சு தான். ஸோ ஆனாலும் எனக்கு பயமாக இருந்துச்சு ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்தே நான் வந்து எதுக்கும் ஒரு இன்வெர்டர் வந்து வாங்கிட்டேன். ஸோ அதில் ஏபிசி அப்படிங்கிறது ஒரு சூப்பரான பிராண்டுங்க யூபிஎஸ்க்கு. ஸோ அந்த இது வந்து எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு வந்து வாங்கிட்டேன். இதெல்லாம் ஓகே தாண்டா. அந்த 4 மானிட்டர் எப்படி செட் பண்ண அதை முதல்ல காட்டு, அதுக்கு தானே வீடியோவே பார்க்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கண்டிப்பாக காட்டுறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது தாங்க நம்மளோட பழைய சிஸ்டம். ஒரு ரொம்ப பழைய ஆப்பிள் ஆல்-இன்-ஒன் டெஸ்க்டாப்புங்க. ஸோ எங்கள் அப்பாவே ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கடந்த 4-5 வருஷமாக இதாங்க வச்சுருக்கேன். ஒரு 8 வருஷம் பக்கமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது தாங்க கடந்த 4 வருஷமாக நம்மளுக்கு வந்து சோறு போட்டுச்சு. ஸோ அதனால் இதை வந்து தூக்கி எறிய மனசில்லை, சும்மா சைட்லேயே வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, பயங்கரமாக மக்கர் பண்ணும். ஆனாலும் சென்டிமெண்ட் ரீசன்ஸ்னால வச்சுருக்கேங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரேடிங்கில் ரொம்ப பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு தெரியுங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதான் குட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷ்னலாக நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதுதாங்க நம்மளோட 4 மானிட்டர் செட்டப். ஸோ இது வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரில. ஆனால் நேரில் இன்னும் பயங்கர பெருசாக இருக்குது. இதை விட சின்ன மானிட்டர் வாங்கியிருந்தா கூட பெட்டர் தானோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி பெருசாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எனக்கு ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், கொஞ்சம் ஓகேவாக இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 21 இன்ச்சே மோர் தென் எனஃப் தாங்க. நீங்கள் வந்து 4 மானிட்டர் செட்டப் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ ஒரே மானிட்டர் தான் வைக்க போகிறேன் அப்படின்னா மேபி 27 or 32 வந்து போகலாம். ஆனால் 4 மானிட்டர் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 21 சத்தியமாக பெட்டராக தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் இன்னொரு லேப்டாப் வந்து இருக்குங்க. ஸோ இதில் தான் நான் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதனால் ஓவராலாக இப்போ 4 மானிட்டர்ஸ் வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் டெஸ்க்டாப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு லேப்டாப்பும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பிசிக்குள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸுங்க. மதர் போர்டு, ரேம், அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு, அப்புறம் ப்ராசஸர்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக கலராக வந்துட்டுருக்கும். நான் சும்மா இப்போ இந்த ஒரு கலரில் மட்டும்தாங்க காமிச்சிருக்கேன். ஸோ மேலே இந்த கலர் மாற்றுறதுக்கெலாம் ஒரு பட்டன் வந்து இருக்குங்க. ஸோ நம்ம வந்து அந்த பட்டன் அமுக்க இங்கே வந்து உள்ள கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுலேயும் இன்னும் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ கடைசியாக இதாங்க நம்ம மானிட்டரோட ஸ்டாண்ட். ஸோ இது வந்து 4 மானிட்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ 13 to 32 இன்ச் வரை எந்த மானிட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்ட்டாக கலந்து தாங்க வரும். அது நம்மளே தான் உட்காந்து அசம்பிள் பண்ணும். ஸோ ஃபுல்லாக என்னோடய ஒய்ஃப் தாங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆளாக பண்ண முடியாது, கண்டிப்பாக 2 ஆள் வந்து தேவை. சாரிங்க, இது தான் நான் அமேசானில் காட்ட மறந்துட்டேன், அதனால தான் இப்போ காட்டுறேன். ஸோ இதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் 4 மானிட்டர் செட்டப்க்கு. இதுவும் கிராஃபிக் கார்டும் இருந்தால் மட்டும்தான் 4 மானிட்டர் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க, உங்களோட இஷ்டம் தான்.
ஸோ ஆனால் இந்த மானிட்டர் ஸ்டாண்டும் இந்த கிராஃபிக் கார்டும் மஸ்ட்டுங்க இந்த 4 மானிட்டர் செட்டப்க்கு. இதில் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு பிராண்டு தாங்க இருக்குது. பயங்கரமாக தான் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்துச்சு, இது வந்து எப்படி நல்லா சப்போர்ட் பண்ணுமா இல்லை திடீர்னு கவுந்து விழுந்துருமோ அப்படிலாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் ஒரு டவுட்டாகவே இருந்துச்சுங்க, இவன் தேர்வானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனால் ப்ராடக்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு இது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக 4 32 இன்ச் மானிட்டர்ஸை கூட இது வந்து ஈஸியாக தூக்கிக்கும், எந்த பயமும் பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிச்சு. ஏன்னா அதோட பேஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது வந்து நீங்கள் அப்படியே டேபிளோட ட்ரில் பண்ணி மவுண்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. நானும் ஒரு கண்ணாடி டேபிள் தான் வச்சுருக்கேன். ஸோ அதிலலாம் அப்படிலாம் ட்ரில் பண்ணிலாம் சொருவ முடியாது. ஸோ அவங்களே ஒரு ஸ்டாண்டும் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டாண்ட் மூலியமாக வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டாண்ட் தான் நல்ல பேஸ் நல்லா இருந்துச்சுங்க, ஸ்ட்ராங்காக. ஸோ நீங்கள் தைரியமாக இதை வந்து சூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஸ்டாலேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனால் நான் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஸோ ஆனால் ரொம்ப ஒன்றும் கன்ஃபியூசிங் இல்லைங்க. கூட யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் 2 பேர் சேர்ந்து பார்த்து ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி அசம்பிளி விஷயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் ட்ரெயின்டாக இருந்தீங்கன்னா 1/2 மணி நேரம் போதும். ஸோ இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 45 to 50 மினிட்ஸ் வந்து ஆகுங்க, அவ்வளோதான். ஸோ நீங்களே ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ 4 மானிட்டர் தான் வைக்கணும்னு இல்லைங்க. ஸோ ஒரு பக்கம் 2 வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைட் வந்து அப்படியே மானிட்டரை வேர்ட்டிக்கலாக கூட சில பேர் வந்து வைப்பாங்க. ஸோ 3 மானிட்டர் செட்டப், 2 மானிட்டர் செட்டப் எல்லாமே இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதை பற்றி தெரியாமல் தாங்க தேவையில்லாமல் கடையாக சுற்றிட்டு இருந்தேன். எவனுக்குமே தெரியல இது எப்படி பண்ணணுன்னு. ஸோ ஆனால் பரவாயில்லைங்க, அதுக்குள்ளே நம்மளே இதை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் வே இந்த மாதிரி 4 மானிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 4 மானிட்டரை வரிசை அப்படி கீழே தரையில் வைக்கணும்னா ரொம்ப பெரிய டேபிளாக இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் தலையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேறு திருப்பிட்டுலாம் இருக்கணும். ஸோ மேலே 2 கீழே 2ன்னு வச்சுட்டோன்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுவும் 27 இன்ச் மாதிரிலாம் ரொம்ப பெரிய மானிட்டர் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஸோ 4த்தையும் கீழே வைக்கிறது வந்து ஒரு சாத்தியப்படாத விஷயமா இருக்கும். உங்களால் சரியாக பார்க்கவே முடியாது எதையுமே. அது 27 இன்ச் மானிட்டரை நேரில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு. 2 வேணால் நீங்கள் கீழே பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ ஆனால் 3 4 போயிட்டுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நிறைய பேர் இந்த 4 மானிட்டர் செட்டப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் ஆனனா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் செட்டப் வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும்லாம் எதுவுமே இல்லைங்க. நான் வந்து இதை முக்கியமாக வாங்கினதுக்கு ரீசன் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இது தேவைப்படுதுங்க. ஸோ நான் வந்து நிறைய சார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பேன். இப்போ வந்து ரீசெண்டாக இன்னும் சில அடிஷ்னல் கான்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கெலாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தாங்க நான் இதை வந்து வாங்கினேன். ஸோ ஏன்னா நானே இத்தனை நாளாக என்னோடய ஸ்ட்ராட்டஜியோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஏன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜியோட ஒரு முக்கியமான அம்சமே மல்டிபிள் சார்ட்ஸில் வர கான்ஃப்ளூயன்ஸை சேம் டைமில் ட்ராக் பண்ணுறது தாங்க. அந்த விஷயத்துக்கு இந்த 4 மானிட்டர் செட்டப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி ஒரு மானிட்டர் மட்டும் வச்சுட்டு என்னால் சரியாக அந்த கான்ஃப்ளூயன்ஸஸ்லாம் ட்ராக் பண்ண முடியலைங்க. ஆனால் எனக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் லைவ் மார்க்கெட்டில். ஸோ அது போக நிறைய பேர் பர்சனலாக வேறு மெசேஜ் அனுப்புவாங்க, அவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி மற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பப்போ என்னையே மறந்து இந்த மாதிரி கான்ஃப்ளூயன்ஸ்லாம் செக் பண்ணுறதே விட்டுருவேன். ஸோ இப்போ எல்லாமே அட் அ டைமில் நம்ம கண்ணு முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி தாங்க இந்த 4 மானிட்டர் செட்டப் வந்து வாங்கினேன். மற்றபடி நீங்களும் என்ன மாதிரி மல்டிபிள் சார்ட்ஸ்லாம் பார்த்து நிறைய கான்ஃப்ளூயன்சஸ்லாம் பார்த்து எடுக்கிறீங்கன்னா ஸோ ஒரு மானிட்டரே இருந்தால் கூட போதுங்க. ஸோ ரொம்ப டெம்ட் ஆச்சுன்னா 2 மானிட்டர் வந்து போதும். உங்களுக்குலாம் 4 மானிட்டர் தேவைப்படாது. நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ட்ரேட் வந்து பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மானிட்டரே போதும். ஸோ ஆனால் எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரியாக சப்போர்ட் பண்ண முடியாமல் போயிடுது. சில டைம் நானே கான்ஃப்ளூயன்ஸ்லாம் நிறைய டைம் வந்து மிஸ் பண்ணிடுவேன். போஸ்ட் மார்க்கெட்டில் தான் அடிக்கடி நான் வந்து போடுவேங்க. ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு லைவ் மார்க்கெட்லேயே நம்ம வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுதாங்க ஒரு மேஜரான விஷயம். ஸோ எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காமல் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தாங்க இந்த டெசிஷன் வந்து எடுத்தேன். ஸோ இந்த செட்டப்னால உன்னோட ட்ரேடிங்கில் எதுவும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குங்க. ஆனால் அனாலிசிஸில் தாங்க சொல்கிறேன், பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுது. ஸோ என்ட்ரிஸ்லாம் இன்னும் என்னால் ரொம்ப கிளியராக டிசைட் பண்ண முடியுது.
ஆனால் இதனால் நம்மளோட ட்ரேடிங் சைக்காலஜி அண்ட் டிசிப்ளின்லாம் இம்ப்ரூவ் ஆகுமானா சத்தியமாக ஆகாதுங்க. அது வந்து இன்னும் ஆஸ் யூஷுவலாக ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அனாலிசிஸ்லாம் பண்ணுறதுக்கு இது வந்து பட்டையை கலப்புது. ஆனால் இதுக்கும் ட்ரேடிங் சைக்காலஜி அண்ட் டிசிப்ளினுக்குலாம் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் இன்னும் பல வருஷம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இது வந்து இனி எனக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு தாங்க நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் லைவ் ட்ரேட்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ யூடியூப்லலாம் இல்லைங்க, என் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்காக மட்டும் நான் வந்து லைவ் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். லைவ் ட்ரேடிங்னா லைவில் வந்து கால்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி இல்லை. ஸோ லைவில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக லைவ் மார்க்கெட்லேயே அந்த மூவ்ஸ்லாம் எப்படி வருது, ஏன் வருது, எதுக்கு வருது, எந்தெந்த கான்ஃப்ளூயன்ஸில் இருந்துலாம் எப்படி வருதுன்னு இன்னும் டீட்டெயில்டாக அவங்களுக்கு வந்து அனாலிசிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஆனால் டெய்லிலாம் வர முடியாதுங்க, ஏன்னா நான் வந்து டெய்லிலாம் ட்ரேட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலே அந்த லிமிட்டட் ட்ரேட்ஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தேன்ல, அந்த ஆப்ஷன் பையிங் பிளான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்ல, அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை நீங்கள் பார்க்கலனாலும் போய் செக் பண்ணுங்கள், வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதனால் டெய்லி இல்லைனாலும் வீக்லி அந்த 5 ட்ரேடிங் செஷன்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days அது லைவில் கனெக்ட் பண்ணி இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சர்வீஸ்க்கும் சேர்த்து தாங்க நான் வந்து சொல்லியிருந்தேன், ஃப்யூச்சரில் அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து 10K வந்து சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது வந்து January 1 தான். இந்த December 31க்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 9K தாங்க உங்களோட ஃபீ. அதுக்கு மேலே எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஆனால் ஃப்யூச்சரில் ஜான்வரிக்கு மேலே ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே 25K வந்து ஆகுங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். நேற்று தான் அந்த வீடியோ வந்து போட்டேன், அதுக்கும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேற்று இதையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். 9Kக்கு வந்து நான் இப்போ கொடுக்குறது எனக்கு சத்தியமாக பெரிய லாஸ் தான். ஸோ ஆனாலும் நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ யாருமே வீடியோவை முழுசாகவே பார்க்காம சும்மா ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் இனிமேல் நம்ம வீடியோவில் ஏதாவது கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம வீடியோவை ஸோ ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரை ஃபுல்லாக பார்த்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி மூடிட்டு இருக்கிறது நல்லதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். அரைக்குறையாக ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் வந்து பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் மந்த்லியே ஏதாவது ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ தான் பார்க்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்து ஏதாவது லூஸ் மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, பயங்கரமாக கோவம் வருது. ஸோ அதுக்கு தாங்க ஒரு தெளிவான முடிவு வந்து எடுத்துட்டேன். ஃப்யூச்சரில் நம்மளோட கோர்ஸ் எவனும் ஜாயின் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஸோ ரேட் அதே தான் இருக்க போகுது. ஸோ ஆனால் கடைசியாக இப்போ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா பண்ணட்டும். ஸோ இவங்க எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்மி ரேட்லேயே ஒரு நல்ல சர்வீஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தாங்க கடைசியாக அந்த ஆஃபர் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் நம்மளோட கோர்ஸ் ஜாயின் பண்ணுமா வேணாமா அப்படின்னு. ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா December 31க்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிடுங்க, உங்களுக்கு தாங்க ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் 25K கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் 9Kலேயே ஜாயின் பண்ணிடலாம். ஒரு 16,000 rupees வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அதனால தாங்க சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த 4 monitor செட்டப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா என்னை பர்சனலாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாவது பெரிய டவுட்டாக இருந்துச்சுன்னா. நீங்களும் ஆல்ரெடி யாராவது மல்டி மானிட்டர் செட்டப் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.